ஓகே தாங்க. இல்லாமல் இருக்கும். இதில் மேலே விடணும் இப்படி. ஓகே. இதில் மேலே விட்டு இந்த மெயின் ரோலரில் கீழே விடணும். ஓகேங்களா? டான்சிங் ரோலரில் மேலே விட்டு இதில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதோட ரோலை நம்ம இப்போ ஃபிக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இதுக்குள்ளே விடணும். பார்த்தீங்கன்னா பவர் பிளக்கு. இது ஆன் பண்ணால் தான் மிஷின் ரன் ஆகும், ஆஃப் பண்ணால் மிஷின் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இதோட வேலை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் டைமிங்கில் நமக்கு ஃபீட் ஆகி கொடுக்கும். இப்போ நம்ம இருந்துட்டு 0.5 இருக்குது. நம்ம அடுத்த ஸ்ட்ரோக்கு நம்ம ஒரு பாக்ஸ் வச்சுட்டு நம்ம 1க்கு வச்சோம்னா நமக்கு லென்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதோட வேலை உங்களுக்கு லென்த் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் வந்துருச்சு. 1ல் வச்சோம் நம்ம லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பாக்ஸு கவுண்டாப்பில் நம்ம வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். பாக்ஸ் இப்போ குட்டி பாக்ஸ் தான் வேணும்னா நம்ம 1ல் வச்சு 0.5ல் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசெட்டோட வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் பட்டன் அழுத்தும் போது நமக்கு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் டைம் பட்டன் ஆகும்போது உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும் ஸ்டாம்பை. ரீசெட்டோட ப்ராசஸ் அதுதான். ஃபீடோடது பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இது இழுக்க வேண்டியது. ஜஸ்ட்டு பட்டன் அழுத்தினோம்னா நமக்கு எவ்வளோ லென்த்து வேணாலும் இது ஃபீடாகி முன்னாடி தள்ளணும் ஸ்டாம்பை. அதோட வேலை தான் ஃபீடோட வேலை. பார்த்தீங்கன்னா ஃபீடு எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். இது பேர் டென்ஸ்னருன்னு வாங்க. அந்த எல்எஸ் இந்த நாபை ஜஸ்ட் நம்ம டைட் பண்ணும்போது உங்களுக்கு இது ப்ரெஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரெட்டு.
டைட் ஆகும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லைட் யூஸான ப்ராடக்ட் இருக்கும், அதை நம்ம வைக்கும்போது மேக்ஸிமம் டைட் வைக்க மாட்டோம். நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு அலுமினியம் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓப்பன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம டைட் வச்சிட்டோம், அடுத்து ஒரு பாக்ஸ் பேக் பண்ணோம்னா நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் டென்ஷனோட. மிஷின் ஆஃபில் இருக்கு, ஆன் பண்ணுறேன். இன்ஜின் ரன் ஆகிட்டு, இது ரன் ஆகல பாருங்க, மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்குள்ளே கட் ஆஃப் ஆயிடுது சார். இந்த ஹீட்டிங் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மிஷின் ஆன் பண்ணோன்னே ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம போடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிளேடு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ்க்குள்ளே கட் ஆஃப் ஆகிடும்.